ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பில் கேட்ஸ்ல இருந்து டொனால்டு ட்ரம்ப் வரைக்கும் இப்போ மாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாள் ரொம்ப சீக்ரெட்டா வைக்கப்பட்டிருந்த எப்ஸ்டீனோட ஒரு மர்ம பங்களா. இவ்வளோ நாள் நம்மளுக்கு எப்ஸ்டீன் ஐலாண்டு தெரியும், எப்ஸ்டீன் நியூயார்க்ல ஒரு மேன்ஷன் வச்சிருந்தான்னு மட்டும் தான் தெரியும். பட் அதை தாண்டி அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் தூரத்துல, அதாவது எப்ஸ்டீன் ஐலாண்ட்ல இருந்து 7000 கிலோமீட்டர் தூரம், நம்ம கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீரை தாண்டி போயிடலாம், அவ்வளோ தூரம். ஓகேவா? அவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி எப்ஸ்டீன் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு மொத்த பங்களாவை ஓன் பண்ணியிருக்கான். இந்த பங்களால நடந்த விஷயங்கள் இருக்கிறதுலயே மர்மமான எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து இந்த பங்களால இருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால எதிர்பார்க்க முடியுது. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரெண்டு விஷயங்கள். ஒன்னு, இந்த பங்களாக்குள்ள என்னென்ன நடந்துச்சு. நம்ம இவ்வளவு நாள் எப்ஸ்டீன் வந்து இந்த பெண்கள் ரிலேட்டடான விஷயத்துல நிறைய தப்பு பண்ணிருக்கான்னு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்களுக்கும் இவன் பாவத்தை பண்ணியிருக்கான்னு இப்போதான் தெரிய வருது. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய உயிரினங்கள், காட்டு விலங்குகளுமே வந்து இங்க இவனால பலியாகி இருக்குது. என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் நீங்க இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் நியூஸா இருக்கட்டும், ஒரு நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய லோக்கல் நியூஸா இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா வேர்ல்டுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அதை நீங்க டெய்லி விடாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு டெய்லி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி கரெக்டா யூடியூப் வந்து சேர்க்கும். சோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட்டான ஒரு பங்களா வந்து எப்ஸ்டீனுக்கு யூரோப்ல இருந்திருக்குது. அதாவது யூரோப்ல இருக்கக்கூடிய பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய கேபிட்டலான பாரிஸ்ல இருக்கக்கூடிய உலகத்திலே ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ரோடுன்னு சொல்லப்படக்கூடிய அவென்யூ ஃபாச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஓகேவா? நான் ப்ரொனன்சியேஷன் எனக்கு சரியா தெரியல. இந்த பிரெஞ்ச் எம்ஜிஸ் கூட யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஒரு ஸ்ட்ரீட் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஐகானிக் ஸ்ட்ரீட்ஸ். இரண்டாம் உலக போர், முதல் உலக போர் அப்போலாம் பெரிய பணக்காரங்க ஓன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா இருக்கும். உலகத்திலே அல்ட்ரா பவர்ஃபுல்லான பீப்புள் மட்டும் தான் இங்க இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து போயஸ் கார்டன் சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வீடு இருக்கும், எக்ஸ்எம் ஜெயலலிதா அவங்க வீடு இருக்கும், போட் கிளப் சொல்லுவாங்க, கலாநிதி மாறன் வீடு இருக்கும். இருக்கிறதுலே ஹூஸ் அண்ட் ஹூ மிகப்பெரிய பணக்காரங்க, மிகப்பெரிய செல்வந்தர்கள், அவங்களோட வீடு மட்டும் தான் எப்படி சென்னையில போயஸ் கார்டன் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே காஸ்ட்லியஸ்ட் இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அவென்யூ ஃபாச் வந்து உலகத்தோட ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பங்களா, 18 ரூம் கொண்ட பங்களா வந்து எப்ஸ்டீனுக்கு சொந்தமா இருக்குன்னு பல வருஷத்துக்கு நம்மளுக்கு தெரியாது. எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆக இன்னொரு நபர் வந்து பயங்கரமா சிக்க ஆரம்பிக்கிறாரு. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீன் லூக் ப்ரூனெல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஆளு. எப்ஸ்டீனுக்கு இப்போ நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு ஆள் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட்டை வந்து எப்ஸ்டீன் உருவாக்கி வச்சிருக்கான். அதுல ஒரு ஏஜென்ட் தான் இந்த ஜீன் லூக் ப்ரூனெல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஒருத்தர். இவரும் எப்ஸ்டீன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கானோ அது எல்லாத்தையுமே இந்த ஆளும் சேர்ந்து பண்ணியிருக்காரு. இவரும் செத்துட்டாரு. அதே மாதிரி ஜெயில இருக்கிறப்போ என்னன்னு தெரியல, இந்த எப்ஸ்டீன் கேஸ்ல மாட்டினவங்க எல்லாம் ஜெயிலே இறந்து போயிடுறாங்க. பட் என்ன நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டில வந்து மொத்தம் 18 ரூம்ஸ், 18 ரூம் இருக்கிற வீடு எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இந்த பங்களால 18 ரூம் இருக்குது. அண்ட் ரூம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா ரெட் கலர்ல வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. 3 கலர் தான் வீடு ஃபுல்லா இருக்குது. ஒன்னு ரெட், இன்னொன்னு ஆரஞ்சு, இன்னொன்னு பிங்க். இப்படி ஒரு காம்பினேஷன்ல நீங்க உலகத்துல எங்கேயாவது வீடு பார்த்திருக்கீங்களா? இந்த வீடை வந்து 2011ல எப்ஸ்டீன் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் வந்து 170 முறை 170 டைம்ஸ் வந்து அவனோட ஐலாண்ட்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான். இந்த இடத்துக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு கான்கிரீட்டா தெரியலனாலும் இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அவன் என்னென்ன சித்திரவதை பண்ணியிருக்கான், பெண்கள் என்னென்ன சித்திரவதை பண்ணியிருக்காங்கிற எல்லா விஷயமும் இப்போ வெட்ட வெளிச்சமா வந்திருக்குது. இப்போ ஏன் வெளியே வந்துட்டு இருக்குது இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வர ஆரம்பிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 மில்லியன் பேஜ் 30 லேக் பேஜஸ் கொண்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அமெரிக்கா ரிலீஸ் பண்ணி 4 ஆயிடுச்சு. இப்போ ஏன் இது கேஸ்ல மாட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா பாரிசியான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாரிசான், தெரியல, அகைன் பிரெஞ்ச் எம்ஜி ஸ்குவாட், பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய எம்ஜி ஸ்குவாட் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி ஒரு மீடியா கம்பெனி வந்து பிரான்ஸ்ல இருக்குது. ஓகேவா? இந்த லா பாரிசியான் அப்படிங்கிறவங்க வந்து இவ்வளவு நாள் சீக்ரெட்டா இருந்த இந்த பங்களாக்குள்ள, எப்ஸ்டீனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லங்கிற மாதிரி இருந்த இந்த பங்களாக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட்டான போட்டோஸை இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் இந்த வீடியோலயுமே நீங்க நிறைய பாப்பீங்க. சோ இந்த ஒரு இடம் எங்க இருக்குன்னு சொன்னேன்னா, நான் முதல்ல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த இடத்துக்குள்ள என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கிறது ரொம்ப திகைக்க வைக்கும். சோ முதல்ல இது வேர்ல்டுல இருக்கக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் ரியல் எஸ்டேட்ல ஒரு அல்ட்ரா பணக்காரங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல வரலாற்று சிறப்பு மிக்க மிகப்பெரிய பணக்காரங்க 1950s 1970ஸ்லாம் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரங்க இந்த ஸ்ட்ரீட்ல தான் வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா இருக்கிறது வந்து யாரோட ஓனருமே வந்து ஒரிஜினல் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்களா. எல்லாமே ஷெல் கம்பெனி மூலமா பினாமி பேர்ல தான் வந்து ஃபுல் பேருமே ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. எப்ஸ்டீனோட பேரே முதல்ல இங்க அடிபடல, இது பினாமி பேர்ல தான் இருந்திருக்கு. அதனால தான் ரொம்ப நாளைக்கு எப்ஸ்டீனுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கிறதே தெரியல. பட் இப்போ சிக்கி இருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியக்கூடிய விஷயங்கள், இது எப்ஸ்டீன் ஐலாண்ட்ல இருந்து 8 hours
ஃப்ளை பண்ணாதான் இங்க வர முடியும். அண்ட் இது கிட்டத்தட்ட 6800 கிலோமீட்டர் எப்ஸ்டீன் தீவுல இருந்து தள்ளி இருக்குது. யூரோப்ல, பிரான்ஸ்ல, பாரிஸ்ல இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதுல வந்து 170 முறை எப்ஸ்டீன் வந்துட்டு போயிருக்கான். ஆனா மொத்தமே வந்து இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள்னு நம்ம 10 பேர் தான் நம்மளுக்கு இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ண முடிஞ்சிருக்குது. அதாவது பிரெஞ்சு போலீஸ்னால. இது இன்டர்நேஷனல் ஸ்கேண்டலுங்க. அமெரிக்காவுக்கு எப்ஸ்டீனுக்கு மட்டும் இல்ல. எப்ஸ்டீன் கை வைக்காத நாடே இல்லைன்னு நினைக்கிறேன். பிரெஞ்சு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றப்ப 10 பெண்கள் தான் இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீதி இருக்கிற பெண்களுக்கு என்னாச்சு? 170 முறை 170 டைம்ஸ் வந்துட்டு போயிருக்கான்னா அவங்க நிறைய பெண்கள் இன்வால்வ் ஆயிருக்கணும். பட் 10 பேர் தான் இருக்காங்கன்னா மீதி பெண்கள் என்னன்னாங்கன்னு யாருக்குமே தெரியல. மத்த இடத்துல இருக்கிற பெண்களும் இந்த இடத்துக்கு வந்ததே தெரியல. ஆனா 170 டைம்ஸ் இவன் வந்திருக்காங்கிறதுக்கான டிராவல் ரெக்கார்ட் இருக்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ள என்ன நடந்துச்சு, இங்க இருந்த பெண்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுங்கிறது இன்னமும் மர்மமா இருந்துட்டு இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் கூட ஜெயில்ல வந்து ஒருத்தன் இருக்கான்னா, இவன் கூடயே வந்து இன்னொரு ஒரு ஏஜென்ட், ஒரு புரோக்கர், இவனே ஒரு புரோக்கர், இவனுக்கு ஒரு புரோக்கர் இருந்தாங்க. ஒன்னு மேக்ஸ்வெல், நம்மளுக்கு தெரியும் அந்த பிரிட்டிஷ் அரிஸ்டோகிராட், அந்த பொண்ணு வந்து இப்ப அரெஸ்ட் ஆகி, அந்த லேடி அரெஸ்ட் ஆகி இப்ப அமெரிக்கன் ஜெயில்ல இருக்காங்க. அதே மாதிரி பிரெஞ்சு ஜெயில்ல வந்து இன்னொருத்தன் ஜீன் லூக் ப்ரூனல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரெஞ்சுக்காரனையுமே வந்து இவன் பிடிச்சி இங்க இருக்கிற பெண்களை ரெக்ரூட் பண்றதுக்கு ஒரு ஆளா வச்சிருக்கான். இப்போ நம்மளுக்கு தெரியக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆளு வந்து MC2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாடல் கம்பெனி ரன் பண்றேன்னு ஊரை ஏமாத்திருக்கான். மாடல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு ஃபேஷன் ஷோலாம் கொடுக்குறேன், நான் பிரான்ஸ்ல இருக்கேன், பாரிஸ்ல இருக்கேன், பாரிஸ் ஃபேஷன் வீக்குள்ள என்ட்ராலாம், இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை காமிச்சு பெண்களை வந்து உள்ள ரெக்ரூட் பண்றான். ரெக்ரூட் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல வந்து எப்ஸ்டீனுக்கு ஒரு மசாஜ் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சு போக போக எப்ஸ்டீன் வந்து என்னென்ன கொடுமைகள் பண்ணுவானோ அது எல்லாத்தையுமே இந்த பெண்கள் அனுபவிக்க வச்சிருக்கான். இது எல்லாத்துக்குமே மூலதனமா இருந்தது ஜீன் லூக் ப்ரூனல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொருத்தன். அவனுமே வந்து இந்த பெண்களை எல்லா துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கியிருக்கான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு பிரெஞ்சு பங்களாவை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் முழுக்க முழுக்க பெண்களை வந்து மாடலிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்கான். பட் நம்மளுக்கு கன்ஃபார்மா இப்போ தெரிய வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலிங் ஏஜென்சியோட கிளையண்ட் லிஸ்ட் இருப்பாங்கல்ல, அந்த கிளையண்ட் லிஸ்ட்ல இவங்க என்ன பண்றாங்க, பேசிக்கா பெண்களை சப்ளை பண்றாங்க, குழந்தைங்களை சப்ளை பண்றாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரெஞ்சு ஏஜென்சியோட கிளையண்டா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிஸோட பேர் அடிபடுதுங்க. அமெரிக்கால மேசிஸ்னு சொன்னா தெரியும். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணிக்கடை அவன் வந்து இதுல கிளையண்ட்னு போட்டு வச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ், நம்ம தலை சுத்தி போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய பல வருஷமா இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து இந்த MC2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாடல் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட கிளையண்ட்னு போட்டு பில்லிங்லாம் இருக்குது. ஆனா இந்த மாடல் ஏஜென்ட் என்ன பண்ணிருக்கான், இவன் வந்து சின்ன குழந்தைகளையும் பெண்களையும் வந்து எப்ஸ்டீனுக்கு இரையாக்கி இருக்கான். அப்போ இந்த ஏஜென்சிஸ் எல்லாத்தையும் அவன் சொல்லியிருக்கான்னா, இந்த உலகத்துல உண்மையிலே வந்து இந்த இல்லுமினாட்டி, அப்புறம் வந்து இந்த சொசைட்டிஸ், சீக்ரெட் சொசைட்டி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இவங்க ரன் பண்ண சீக்ரெட் சொசைட்டி இருக்கு தெரியுமா, இருக்கிறதுலேயே தலை சுத்தி போகிற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. பட் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இவன் வந்து குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் மட்டும் இல்ல, அனிமல்ஸுக்கும் மிகப்பெரிய துன்புறுத்தலை உருவாக்கியிருக்கான். அதுக்கான சாட்சி இந்த அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள கிடைச்சிருக்குன்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் ஒன், உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டஃப் பண்ணப்பட்ட பேபி எலிஃபென்ட் இருக்குது. கேன் யூ பிலீவ் இட்? ஒரு குட்டி யானை. நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா படி இதுல 2 கான்ட்ராடிக்டிங்கா சொல்றாங்க. ஒன்னு அது ஆல்ரெடி ஒரு சும்மா ஸ்டஃப்டு எலிஃபென்ட், சும்மா பொம்மை அப்படிங்கிறாங்க. இன்னொரு சைடு நம்மளுக்கு வரக்கூடிய நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு யானை, இறந்து போன யானையை இவன் ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கான். இவன் ஸ்டஃப் பண்றதுக்காக ஒரு யானையை கொண்டானா நம்மளுக்கு தெரியல. பட் உள்ளுக்குள்ள ஒரு குட்டி யானை வந்து ஸ்டஃப் பண்ணி இருக்குது. ஒரு வல்ச்சரை வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கான். இவன் பொம்மையை வச்சிருக்கிற ஆள் மாதிரி தெரியல. சில போட்டோஸ்ல பாக்குறப்போ உண்மையான கொம்பெல்லாம் அங்க இருக்குது, நம்மளால பார்க்க முடியுது. ஸ்டஃப் பண்ணி ஒரு வல்ச்சர் இருக்குது. இந்த யானை, குட்டி யானை, நம்ம ஊர்ல வந்து ஒரு யானை எவ்வளவு மதிப்பு, ஒரு கோவில்ல ஒரு யானை இறந்துச்சுன்னா ஒரு ஊரே சேர்ந்தாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குட்டி யானையை ஸ்டஃப் பண்ணி ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இவன் வந்து சும்மா டெக்கரேஷன் பொருளா வச்சிருக்கானா என்ன மாதிரி ஒரு ஆளா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இந்த சைக்கோ வந்து ஒரு வல்ச்சரையுமே உள்ளுக்குள்ள வச்சிருக்கான். வல்ச்சர்லாம் அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய உயிரினங்கள், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அதெல்லாம் கையே வைக்க கூடாது. அந்த வல்ச்சரை வந்து ஸ்டஃப் பண்ணி உள்ளுக்குள்ள வச்சிருக்கான். ராம் அண்ட் ஆண்டலோப் கொம்புகள் வந்து உள்ள வைக்கப்பட்டிருக்குது. இந்த ஆண்டலோப், ராம்ங்கிறதுல ராம் கூட விடுங்க, ஆண்டலோப்லாம் வந்து ரொம்ப அரிய வகையான உயிரினங்கள். அந்த பெரிய மான் வந்து பயங்கரமான கொம்பு வச்சிருக்கும்ல, அந்த கொம்புகள் வந்து இவன் உட்காரக்கூடிய சோஃபால வந்து அட்டாச் பண்ணி டெக்கரேட்டிவ் ஐட்டமா யூஸ் பண்ணியிருக்கான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தரையில வந்து ஃப்ளோர் மேட்டா கரடியோட தோலை வந்து யூஸ் பண்ணியிருக்கான். இவன் கால் மிதிக்கிறதுக்கும் காலை துடைக்கிறதுக்கும் கரடியோட தோலை வந்து போட்டிருக்கான். இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு டீடைல்ஸ் தெரியலனாலும் இந்த மாதிரி உயிரினங்களோட இந்த மாதிரி ஃபார்மேட்ல போட்டு வச்சிருக்கிறது வந்து தலை சுத்தி போக வைக்குது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரூமையும் உருவாக்கி, இதுல வந்து முகத்தை சுளிக்கிற மாதிரி ஒரு ரூம் இருக்குது. சைனீஸ் ரூம் அப்படின்னு அந்த ரூமுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த ரூம்குள்ள போய் பாத்தீங்கன்னா எல்லாமே வீடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு பெயிண்ட், ஆரஞ்சு பெயிண்ட், ஒரு மாதிரி பிங்க், நம்மளுக்கு தலை சுத்தி இதெல்லாம் வந்து சும்மா ஒரு 2 நாள் நம்ம கையில இருக்கிற ஒரு விஷயமா பார்த்துட்டு போல. இந்த கலர்ல வந்து வீடு ஃபுல்லா ஃப்ளோரசன்ட் கலர் அடிச்சு விட்டு வச்சிருக்காங்க. லிட்டரலா இந்த சினிமாலலாம் வந்து ஒரு ரூம்லாம் காமிப்பாங்கல்ல, ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இடத்த காமிக்கணுமா, ஒரு மோசமான இடத்த, லிட்டரலா பெயிண்ட போட்டு வீடு ஃபுல்லா 18 ரூமுக்கு இப்படி போட்டு வச்சிருக்கான். அதுல சைனீஸ் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரூம்குள்ள சந்தேகிக்கப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களை வந்து சைனீஸ் ஸ்டைல் ஆஃப் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த சைனீஸ் ரூம்குள்ள சுவரு ஃபுல்லா டிராகன் ஆர்ட் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கான். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா எப்ஸ்டீனும் அவன் கூட நிறைய பெண்கள்
ட்ரெஸ் இல்லாம இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து அந்த ஃபோட்டோஸ் வந்து சுவர்ல வால்பேப்பர்ஸ் மாதிரி ஒட்டப்பட்டிருக்குது. ஃபோட்டோஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணவும் பட்டிருக்குது. எந்த அளவுக்கு ஒருத்தன் சைக்கோவா இருந்தாலும், எந்த அளவுக்கு ஒருத்தன் வந்து பதவிய பார்த்தும், எந்த ஒரு பவர பார்த்தும் பயப்படாம இருந்தான்னா, அவன் செய்ற தப்ப ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு, அதே வீட்ல யூரோப்ல 1, எப்ஸ்டீன் ஐலாண்ட்ல 1, நியூயார்க்ல 1, புளோரிடால 1ன்னு உலகம் ஃபுல்லா ஒரு இடத்துலயும் அத ஃப்ரேம் போட்டு ஒட்டி வச்சிருப்பான். அவன எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சதுனால தானே, அது எல்லாமே இங்க நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாய்ஸ் கிடையாது, மெஷின்ஸ். நான் எத பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி டாய்ஸ் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெஷின்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்குது. இந்த மெஷின்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்து இப்ப பிரெஞ்ச் பேப்பர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, அப்ப இதெல்லாம் செஞ்சவங்க யாரு? ஏன் இந்த அளவுக்கு கொடுமை பண்ற அளவுக்கு இந்த மாதிரி மெஷின்ஸை செய்யணும்? செய்றவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? இது எவ்வளவு பெரிய நெட்வொர்க். இங்க மெஷின் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப இதை செஞ்சவங்க யாரு? எங்க இருந்து இதெல்லாம் வருது? எதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு நிறைய கேள்விகள் எழுப்புது. மெஷின்ஸ் உள்ளுக்குள்ள இருக்குது. அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே இந்த இதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இதெல்லாம் பார்க்கறப்ப என்னென்ன நடந்திருக்கும் நம்மளால யூகிக்க முடியுது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் டாக்குமெண்ட் தான் கிடைக்குதே தவிர இன்னொரு பஞ்ச் அதாவது என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுதே தவிர என்னென்ன நடந்திருக்குங்கிறது இன்னும் வெளியே ஃபுல்லா வரல. பிகாஸ் இதுல இன்வால்வ் ஆன ஆட்கள் கம்ப்ளீட்டா மௌனமா இருக்காங்க. இதுல இன்வால்வ் ஆன ஆட்கள்னு சொல்றப்ப நம்மளுக்கு மேஜரா சில பேர் வருது. ஜாக் லாங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரெஞ்சு எக்ஸ் மினிஸ்டர். ஓகேவா? இந்த ஆள் வந்து இந்த இடத்துல நிறைய பிசினஸ் டீலிங்ல பேர் அடிபடுறதுனால அவரை வந்து இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிரெஞ்சு கவர்மெண்ட் மினிஸ்டர். அதே மாதிரி இந்த மினிஸ்டர் இன்வால்வ் ஆகுறப்போ இந்த இடம் இருக்குல்ல, இதை சுத்தி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எம்பசிஸ், மற்ற கண்ட்ரீஸோட எம்பசி தூதரகம் வந்து பிரான்ஸ்குள்ள இருக்குல்ல, அது எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்ல தான் மோஸ்டா இருக்குது. இது கிட்ட இருக்கிற ஏரியாஸ்ல இருக்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ள எத்தனை கண்ட்ரி பீப்புள் வந்துட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள இந்த போட்டோஸ் உள்ளுக்குள்ள வந்து ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா என்வலப், சிடி, உள்ளுக்குள்ள பேர் போட்டு, ஏஜ் போட்டு, ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இவ்வளோத்தையும் போட்டோ எடுக்கிறவன் இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னென்ன சாதிச்சிருக்காங்க. நம்மளோட கடந்த 20-30 இயர்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, எவ்வளோ பேர் எப்ஸ்டீன் கிட்ட மாட்டினதுனால தான் நாட்டை பத்தி கவலைப்படாம, தான் நாட்டு மக்களை பத்தி கவலைப்படாம எப்ஸ்டீன் என்னென்ன பிளாக்மெயில் பண்ணணும், என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கிறது தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய தலை சுத்தி போக வைக்கக்கூடிய கேள்வியா இருக்குது. ஸோ பிரெஞ்சு மினிஸ்டர் வந்து இதில் மாற்றாரு. அதுக்கப்புறம் பில்கேட்ஸ் வந்து இப்போ ஃபைனலி ஒத்துருக்காரு. பில்கேட்ஸோட பேர் இதில் வந்திருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் கூட நடந்த, டெல்லியில் நடந்த ஏஐ மீட்டுக்கு அதனால அவர் வராம போயிட்டார். இந்த கேள்வி வந்துருமா என்னன்னு யோசிச்சு இப்போ பில்கேட்ஸ் வந்து ஃபைனலி அவங்க டீம் கிட்ட என்ன ஒத்துக்கிட்டாரு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ வெளியில பிரேக் பண்ணியிருக்காங்க ரியூட்டர்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸ் வந்து 2 ரஷ்யன் விமனோட அவர் வந்து தொடர்புல வந்து இருந்திருக்காரு. ஓகேவா? எப்ஸ்டீன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, தொடர்பு மட்டும் இல்ல, உங்களுக்கே தெரியும். அது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது எப்ஸ்டீன் தாங்கிறத இப்போ பில்கேட்ஸே ஒத்துருக்காரு. ஆமா, எனக்கு 2 பேரும் தெரியும். ஸோ 2 ரஷ்யன் விமன், ஒருத்தங்க வந்து நியூக்ளியர் பிசிசிஸ்ட், இன்னொருத்தங்க வந்து ஒரு கேம் பிளேயர். ஓகேவா? இவங்க 2 பேருமே வந்து பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம் நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ அது வந்து ஒரு கார்டு கேம் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேம் விளையாடக்கூடிய 2 பேரை எப்ஸ்டீன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க 2 பேர் கூடயுமே பில்கேட்ஸ் வந்து எஸ் ஐ வாஸ் வித் தெம் அப்படிங்கறத வந்து இப்போ ஒத்துக்கிட்டாரு. அண்ட் அதே மாதிரி பில்கேட்ஸ் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன், சாதாரண ஆள் கிடையாது. அந்த ஆள் வந்து இப்போ ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தலை சுத்தி போக வைக்கக்கூடிய விஷயம், உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யாரு உங்ககிட்ட கேட்டா நீங்க யாரை சொல்லுவீங்க? ஆப்வியஸா எல்லாரும் சொல்லக்கூடியது ஒரு பதில் தான், அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப். டொனால்டு ட்ரம்ப் எப்ஸ்டீன் ஃபைலா வர்றாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் we gave him the benefit of doubt. டொனால்டு ட்ரம்ப் எப்ஸ்டீன் ஃபைல்ல வந்தாலுமே அந்த ஃபைல்ஸ்ல வந்து டொனால்டு ட்ரம்ப் எந்த தப்பும் பண்ண மாதிரி வரல. பட் இப்போ சில டாக்குமெண்ட்ஸை வந்து நாங்க அப்ரோச் பண்ணி பார்த்தோம். NPR அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் மேகசின் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பார்த்தோம். அதுல கிட்டத்தட்ட 50 ஃபைல்ல, ஓகேவா, இந்த 3 மில்லியன் காப்பி ரிலீஸ் ஆச்சுல, அதுல 50 ஃபைல்ல FBIயோட இன்வெஸ்டிகேஷன்ல, CIAயோட இன்வெஸ்டிகேஷன்லாம் எடுத்து பார்க்கறப்போ ட்ரம்ப்பும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு, ட்ரம்ப்பும் நிறைய தப்பு பண்ணியிருக்காருங்கிறதுக்கான சாட்சிகள் இருக்குது. இப்போ ட்ரம்ப் தான் பிரசிடென்ட்டா இருக்காருங்கிறதுனால அமெரிக்க அரசாங்கம் வந்து அதெல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. பட் எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்குது, ட்ரம்ப்புமே இந்த நெட்வொர்க்ல முக்கியமான ஒரு ஆளு, எதுவுமே தெரியாத ஒரு பாப்பா கிடையாது, எல்லாமே தப்பு பண்ண ஒரு ஆளு தான் சொல்லிட்டு உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனோட பேரும் இதுல அடிபடுது. யோசிச்சு பாருங்களேன், உலகத்திலே இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன், உலகத்திலே இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் பர்சன் இலான் மஸ்க் இன்னைக்கு இருக்கிறவருக்கும் அவர் எப்ஸ்டீன் எப்போ வந்து எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு வர்றது, எப்போ பார்ட்டி சூப்பரா இருக்கும்னு கேட்டிருக்காரு. பில் கேட்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தவர். இன்னமும் ஒரு anyway it's a huge guy in terms of money. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் பீப்புள், உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ரிச்சஸ்ட் பீப்புள், பிரெஞ்சு மினிஸ்டர், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்பசிஸும் இருக்கக்கூடிய ரோட்ல வீடு, 18 ரூம், எல்லாமே சீக்ரெட்ஸ், எல்லாமே டாக்குமெண்டட், இவ்வளோத்தையும் பண்ண எப்ஸ்டீன் யாரோட ஆளுங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. இத்தனை பேரை ஒருத்தன் சிக்க வச்சிருக்கான், இத்தனை பேருக்கு வலை விரிச்சிருக்கான். பில் கேட்ஸ் வந்து எனக்கு சாரி சொல்றாரு, எனக்கு தெரியாம நான் உள்ள மாட்டிக்கிட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அப்பாலஜைஸ் பண்றாரு. அப்போ இவ்வளோ விஷயத்தையும் இவங்க மேலாம் தப்பு இருக்குது, பட் இவ்வளோத்தையும் மாஸ்டர் பிளான் பண்ணி பிளாக்மெயில் பண்றதுக்கு சிக்க வச்சிருக்கிற எப்ஸ்டீன் வந்து யாருக்காக இதெல்லாத்தையும் எப்ஸ்டீன் பண்ணியிருக்காங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. ஒருத்தர் இதுக்கு மேல காசு வச்சு என்ன பண்ண போறான்? சீக்கிரட்டா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். பட் இவ்வளவும் பண்ணது இன்னொரு நாட்டுக்காகவா? ஒரு நாடு அப்பாயிண்ட்
பண்ண ஸ்பையா எப்ஸ்டீன்ங்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கொஸ்டின். அதை பற்றி ஒரு வீடியோ நான் பேசணும்னு தான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். பட் ஒரு டைம் இந்த எப்ஸ்டீன் ஃபைலை நம்ம பேசணும்னு நினைக்கிறப்போ புதுசாக வந்துகிட்டே இருக்குது. 3 மில்லியன் ஃபைல்ஸுங்க, 3 மில்லியன் ஃபைல்ஸ், நாட் அ ஜோக். அவ்வளோ உள்ளுக்குள்ள இருக்குது. ஒரு டைம் வெளியே வரப்பவுமே வந்து அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வெளியே வந்துட்டு இருக்குது. இட்ஸ் நாட் அ ஜோக் பிரதர் அப்படிங்கிற மாதிரி அந்த மீம் டெம்ப்ளேட் மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து இதெல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு கடைசியில் எப்ஸ்டீன் வந்து யாருக்கு வேலை பார்த்தான்னு சந்தேகிக்கிறாங்க. நிறைய பேர் கன்ஃபார்மே பண்றாங்க. அதாவது இந்த எக்ஸ் சிஐஏ ஆஃபீஷியல்ஸ்லாம் இருப்பாங்க, நிறைய பாட்காஸ்ட்ல உட்காந்து பேசுறாங்க, ஏங்க ஃபுல்லாக இஸ்ரேலோட வேலைங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்மளுக்கு கான்கிரீட்டா எந்த எவிடன்ஸும் கிடையாது. பட் அது என்னங்கிறத நம்ம அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு ரூம்குள்ள, இந்த ஒரு சீக்ரெட்டான ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள எப்ஸ்டீன் வேற என்னென்ன பண்ணியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கண்டினியூ பண்ணலாமா, இல்ல போதும் எப்ஸ்டீனை பத்தி பேசினது நினைக்கிறீங்களா? போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இனஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டினியூன்னு கமெண்ட் பண்ணுங்க. பேஸ்ட் ஆன் யுவர் கமெண்ட்ஸ் திஸ் சீரிஸ் வில் பி கண்டினியூட் ஆர் ஸ்டாப்ட். நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் சரி, எப்ஸ்டீன் ஃபைல்ஸும் சரி, நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர். உங்க ஃப்ரெண்ட் யார் இதை பயங்கரமா ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.